ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்னன்றதை நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊப்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டமானது ரியல் வேர்ல்டு கூட எப்படி ஒர்க் ஆகுது, இதன் மூலிமா எப்படி நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸை உருவாக்குறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு எபிசோட்ஸில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடோட அஜெண்டாவை பாருங்க. அஜெண்டா அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to discuss about what is OOP, எதுக்காக தேவைப்படுது அப்படின்றது. அதுல கிளாஸ்ன்னு இருக்கு, ஆப்ஜெக்ட்னு இருக்கு, ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக தேவைப்படுது, செல்ஃப்ன்ற கீவேர்டு எதுக்காக பயன்படுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த எபிசோட்ல ஃபுல்லா நம்ம கவர் பண்ண போறோம். சரி, இப்போ ஊப்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது நாள் வரையும் நம்ம பயன்படுத்தினதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னா என்ன, கோடு வந்து ஸ்கேட்டடாக இருக்கும், அதை நீங்கள் ரீயூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம், ரியல் வேர்ல்டு கூட ஈஸியாக உங்களால் மேப் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடி பயன்படுத்தின ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கலாம், வாட் எவர் வி டிஸ்கஸ்ட் ஆஸ் ஆஃப் நவ், அது எல்லாமே ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். ஓகே, ஒரு ரீயூசபிலிட்டி இருக்காது, அதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்காது, அதுக்குன்னு பல விஷயங்கள் அதில் வந்து நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது இருக்கும். பட் ஊப்ஸை பொறுத்தவரையும் கோடு வந்து உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும், ஈஸியாக ரீயூஸ் பண்ண முடியும், ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். இது வந்து ரியல் வேர்ல்டு கூட ஈஸியாக உங்களால் மேப் பண்ண முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். ரைட்டுங்களா? நம்ம பயன்படுத்தக்கூடிய லேப்டாப்பு, மொபைல் ஃபோனு, ஏர்பாட்ஸு எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான் இல்லைங்களா? அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், சில மெத்தட்ஸ் இருக்கும். அதெல்லாமே நம்ம போக போக பார்ப்போம். ரைட்டுங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ்னா என்ன, வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ், கிளாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த கிளாஸோட டெஃபினிஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, கிளாஸை வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். என்ன சொல்கிறோம்? ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கார் கம்பெனி எடுத்துக்கோங்க. லெட்ஸ் சே டாடா மோட்டார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். டாடா மோட்டார்ஸ் இருக்கு. இப்போ இந்த டாடா மோட்டார்ஸ் ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, புதுசாக ஒரு மாடலை லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நெக்ஸான்னு வச்சுக்கலாம். நெக்ஸான்ற ஒரு கார் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எடுத்த உடனே மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா? கட்டாயமாக கிடையாது. மேனுஃபேக்சரிங் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே ஆர் கோயிங் டு கிரியேட் அ ப்ளூ பிரிண்ட். ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆர் ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்குவாங்க. ரைட்டா? இது இங்கே மட்டும் கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? காசா கிராண்ட் இருக்கு, எக்கச்சக்கமான அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் அவங்க என்ன பண்ணுவாங்க, சேம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பில்டிங்ஸ் தான் எக்கச்சக்கமாக உருவாக்குவாங்க. பல பல அப்பார்ட்மெண்ட்ஸ் உருவாக்குவாங்க. அப்போது அதுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். ஒரு ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்கிடுவாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு, அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, பல கார்ஸையோ இல்லை பல வீடுகளையோ அவங்க உருவாக்குவாங்க. ரைட்டுங்களா? இப்போ நெக்ஸான்னு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்கிட்டாங்க. உருவாக்கின பிறகு அதுலேயே ஒரு மஞ்சள் கலர், எல்லோ கலர் காரு, அப்புறம் ரெட் கலர் ஒரு காரு, ஒயிட் கலரில் ஒரு காரு. ரைட்டுங்களா? அப்போது கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஆப்ஜெக்ட்னா என்ன, அதன் மூலிமா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போ ஆப்ஜெக்டோட டெஃபினிஷன் என்ன? ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னா என்ன, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ் ஒர்க்ஸ். கிளாஸ்ன்றது ப்ளூ பிரிண்ட்டு, இட் கேன் பி ஆஃப் எனி டெம்ப்ளேட், இட் கேன் பி ஆஃப் எனி திங். அதுல இருந்து உருவாக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? சரி, அப்போ இதை எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு விஎஸ் கோட்ல நான் போட்டு காட்டுறேன். ஸோ கிளாஸை உருவாக்குறது ரொம்பவுமே சிம்பிளுங்க. அதுக்கு முன்னாடி கிளாஸை வந்து ப்ராப்பர் கேஸில் எழுதுறது பெட்ரு. அதை வந்து ப்ராப்பர் கேஸில் தான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. பட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு கார் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த சி மட்டும் கேப்ஸில் இருக்கணும். ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோன்னா ஏ மட்டும் எனக்கு எப்படி இருக்கணும், கேப்ஸில் இருக்கணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
சரி, இப்போ ஒரு கிளாஸ் உருவாக்குவோமா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? கிளாஸ் கார் அப்படின்னு உருவாக்குறோம். ரொம்ப சிம்பிள். எப்படி ஒரு ஃபங்ஷன் உருவாக்குறோம், டிஎஃப்எஃப் ஃபங்ஷன் நேம் குடுக்குறோம் இல்லையா? அது மாரி கிளாஸ் உருவாக்குறது ரொம்ப சிம்பிள் தான். கிளாஸ்ன்ற கீவேர்டு பக்கத்துல கிளாஸோட நேமு போட்டாச்சா? இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு சும்மா வெற்றிடமா வச்சுக்க போறேன். வெற்றிடமா வைக்கிறது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். பாஸ்ன்றத பயன்படுத்துறதன் மூலியமா. சும்மா ஒரு கிளாஸ். இதுக்குள்ள எதுவுமே கிடையாது. ரைட்டா? ஸோ இப்போ ஒரு கிளாஸ் உருவாக்கியாச்சு. ஸோ இது ஒரு டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டுக்கு எப்படி ஆப்ஜெக்ட்ஸ உருவாக்குறது? கார்1 அப்படின்னு சொல்லி ஒரு கார உருவாக்குறேன். ஸோ இது எதோட ஆப்ஜெக்ட்? காரோட ஆப்ஜெக்ட். அதே மாரி கார்2 அப்படின்னு நான் உருவாக்குறேன். இது வந்து காரோட ஆப்ஜெக்ட். சி வந்து எப்படி இருக்கணும்? கேப்பிட்டல் சியா இருக்கணும். ரைட்டா? இப்போ இத இப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யூ கைஸ் நோ வி ஹேவ் டிஸ்கஸ் அபவுட் சம்திங் கால்ட் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்னா என்ன? இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்கா? ஸோ அந்த மாதிரி இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். A = 12 அப்படின்னு குடுத்துட்டேன். வாட் இஸ் டைப் ஆஃப் A? டைப் ஆஃப் ஏன்றது என்ன வரும்? இன்ட்ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன குடுக்கலாம்? டைப் ஆஃப் கார்1ன்னு தரலாம். டைப் ஆஃப் கார்1 என்ன வந்திருக்கு? கார்ன்னு வந்திருக்கு. ஓகே. இது இல்லன்னா நீங்க சிம்பிளா இத பிரிண்ட் குடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா தெரியும். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் கார்1 என்ன வந்திருக்கு? கிளாஸ் கார்ன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏ கொடுக்கும்போது என்ன வந்திருக்கு? இன்ட் வந்திருக்கு. விச் மீன்ஸ் இன்டிஜர் அப்படின்றது built in data type நீங்க சொல்லலாம். இன்டிஜர்னா என்ன? built in data type which is also considered as a class. 12ன்றது இன்டிஜர் கிளாஸ். அப்ப ஏன்றது என்ன? இன்டிஜர்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். எவ்ரிதிங் இன் த பைத்தன் இஸ் ஆப்ஜெக்ட். பைத்தன்ல நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லாமே நமக்கு என்னதான்? ஆப்ஜெக்ட் தான். a = 12 இருக்கா? அப்ப ஏன்றது எதோட ஆப்ஜெக்ட்? இன்டிஜரோட ஆப்ஜெக்ட். b = 13.5ன்னு சொல்றேன். அப்போ வாட் இஸ் திஸ் பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் b என்ன கிளாஸ்னு வரும்? கிளாஸ் ஃப்ளோட். எனிதிங் இன் த பைத்தன் இஸ் ஆப்ஜெக்ட். இங்க இன்டிஜர்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இது ஃப்ளோட்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே. ஃப்ளோட்ன்றது ஐ மீன் bன்றது ஃப்ளோட்டோட ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இது பில்டிங் டேட்டா டைப்பா இருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பை உருவாக்க முடியும். அதுதான் இது. கிளாஸ் கார். அதிலே கார்1, கார்2 இருக்கு. அதை வச்சு நான் எனக்கு தேவையான டேட்டா டைப்பை உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு கூட நீங்க இதை புரிஞ்சுக்க முடியும். ரைட்டுங்களா? ரைட். ஸோ அடுத்து இதுல ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன? மெத்தட்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ஆட்ரிபியூட்ஸ்? வாட் இஸ் மெத்தட்ஸ்? ஸோ இதுக்கு உங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயலோட நான் காட்டுறேன். ஸோ வாட் இஸ் ஆட்ரிபியூட்ஸ்? வாட் இஸ் மெத்தட்ஸ்? ஸோ இதை பாருங்க. ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது வேரியபிள்ஸ் இன்சைட் அ கிளாஸ். ஓகே. கிளாஸுக்குள்ள ஒரு வேரியபிள்ஸ் இருக்குன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்றோம். அதே ஒரு ஃபங்க்ஷன் கிளாஸுக்குள்ள இருக்குன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? மெத்தட்ஸ்னு சொல்லலாம். ஓகே. இதை நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எப்படி சொல்றேன்? இப்போ நம்மலாம் யாரு? ஹோமோசேப்பியன்ஸ். ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்றது ஹியூமன் பீயிங் இல்லையா? நம்மளாம் வி பிலாங்ஸ் டு த கிளாஸ் ஆஃப் ஹோமோசேப்பியன்ஸ். அதே மாதிரி ஆப்பிள் எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்? ஃப்ரூட்ஸ்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஓகேயா? அதே மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கு இல்லையா அந்த உலகத்துல? ட்ரீஸ் ஒரு கிளாஸ், ஃப்ரூட்ஸ் ஒரு கிளாஸ், ஹோமோசேப்பியன்ஸ் ஒரு கிளாஸ், டாக்ஸ், கேட்ஸ் இதெல்லாமே ஒவ்வொரு கிளாஸ். அந்த கிளாஸுக்குன்னு பல ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதுலயே நிறைய பிரீட்ஸ் இருக்கலாம், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கலாம். ஆப்பிள்ன்றது ஒரு ஃப்ரூட்டு, அது ஒரு ஆப்ஜெக்ட். பனானான்றது இன்னொரு ஃப்ரூட், அது இன்னொரு ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஹோமோசேப்பியன் அப்படின்றது ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குன்னு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், இதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கும். ஹோமோசேப்பியன்ஸுக்குன்னு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், ஹோமோசேப்பியன்ஸுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஆட்ரிபியூட்ஸ் ஆனது கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு மனுஷன்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த நாகரிகமான உலகத்துல மனுஷன் எப்படி சொல்றது? அவனுக்குன்னு ஒரு நேம் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கும், வெயிட் இருக்கும், ஹைட் இருக்கும். அப்ப மெத்தட்ஸ்னா என்ன? அவனால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் மெத்தட்ஸ். ஹியூமன் கேன் ஸ்லீப், ஹியூமன் கேன் வாக், ஓகே, ஹியூமன் கேன் ஈட். ரைட்டா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்றோம். ஓகே. இப்போ பழங்களோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன? சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? டாக்ஸோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன? அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குமா இல்லையா? ரைட். லேப்டாப்புக்குன்னு இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் என்ன? லேப்டாப்புக்குன்னு இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்ன?
ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஒரு விஷயத்த அதுதான்னு சொல்றதுக்கு இருக்கக்கூடிய விஷயத்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்றோம். அதை இங்கே ஆட்ரிபியூட்ஸ் நம்ம டிஃபைன் பண்றோம். அதனால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம். ஹோமோசேபியன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? நேம், ஏஜ், ஹைட், வெயிட், கலரு, இட் கேன் பி ஆஃப் எனிதிங். மெத்தட்ஸ்ன்றது ஸ்லீப், வாக்கு, ஈட்டு, வாட்எவர் எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். ரைட்டா? அப்போ அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணுன்ற அவசியம் இருக்கா? நேம்ன்றது ஒரு ஆட்ரிபியூட். எனக்கு ஒரு பேர் இருக்கும். என்னோட பேர் என்ன? நவீன். உங்களோட பேர் வேறையா இருக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு பேரா இருக்கலாம். ஏஜ் மாறலாம், வெயிட் மாறலாம், ஹைட் மாறலாம். எல்லாருக்கும் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஆனா ஒரே மாதிரி தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை எப்படி நம்ம இங்க பைத்தன்ல உருவாக்க போறோம் அப்படின்றத பார்ப்போமா? ஓகே, ஐ வில் டெல் யூ ஹவ் டு கிரியேட் திஸ் attributes. Attributes and methods. அப்போ ஒரு கிளாஸ் உருவாக்குறேன். கிளாஸ் எப்படி உருவாக்குறது? கிளாஸ் கார் போட்டாச்சா? சரி. இப்போ நான் என்ன பண்றேன்? இதுக்குன்னு ஒரு ஆட்ரிபியூட்ஸை உருவாக்க போறேன். ஆட்ரிபியூட்ஸ் ஒரு காருன்னா என்ன இருக்கணும்? காருன்றதுக்கு வீல் இருக்கும். எத்தனை வீல் இருக்கும்? 4 வீல் இருக்கும். அது என்ன டைப்? வெஹிக்கிள்னு வரும். பாருங்க, கிளாஸோட ஆட்ரிபியூட்ஸ். வீல்ஸ்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா? என்ன டைப்? வெஹிக்கிள்ன்ற டைப். ஓகே, இதெல்லாம் ஆட்ரிபியூட். ஓகே, ரைட். இப்போ இது என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம மெத்தட்னு சொல்லலாம். என்னென்ன பண்ண முடியும்? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ df ஆஃப் ஸ்டார்ட் ஆஃப் செல்ஃப். இந்த செல்ஃப்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் கார் ஸ்டார்டட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். df ஆஃப் ஸ்டாப் செல்ஃப் ஆஃப் அந்த கார்னால என்ன பண்ண முடியும் அப்படின்றத மெத்தட். ஸ்டார்ட் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். கார் ஸ்டாப்ட். இப்போ இதை நீங்க நினைக்கலாம், என்னடா அது ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஃபங்க்ஷனுக்கும் மெத்தடுக்கும் பல டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஃபங்க்ஷன் அப்படின்றது யூனிவர்சலாக இருக்கும். பட் மெத்தட் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் கிளாஸுக்கானதாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கி காட்டுறேன். டிஎஃப் ஆஃப் சம் ஆஃப் ஏ கமா பின்னு கொடுக்குறேன். ஏ கமா பி. இப்போ ரிட்டன் ஏ பிளஸ் பின்னு கொடுத்தேன்னா, சாரி, ரிட்டன் ஏ பிளஸ் பின்னு கொடுத்தேன்னா இப்போ என்ன பண்ணலாம்? சம் ஆஃப் 9,8 கொடுக்க முடியுமா? ஆப்வியஸாக முடியும். நமக்கு ஆன்சர் வந்து அடிஷன் ஆகி அவுட்புட்டில் கொடுத்துருக்கு. ஓகே, அதே சம் ஆஃப் 9,8 கொடுக்க முடியுமா? 9,8 98ன்னு வரும். ஏன்னா இது ஸ்ட்ரிங்கு. ஸோ அப்போ இந்த சம்ன்ற ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்குக்கும் ஒர்க் ஆகுது, நம்பருக்கும் ஒர்க் ஆகுது. ரைட்டா? பட் மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்கு. மெத்தட்ஸ்னா என்ன? மெத்தட்ஸ்ன்றது பர்டிகுலர் கிளாஸுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு a = எல்லோன்னு இருக்கு. இப்போ ஏன்றது எதோட ஆப்ஜெக்ட்? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். இப்போ a டாட் அப்பர்னு தரேன். அப்பர்ன்றது எதோட மெத்தடு? ஸ்ட்ரிங்கோட மெத்தடு. ஒர்க் ஆகுதா? ஸோ ஸ்ட்ரிங்கோட ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்ட்ரிங்கோட மெத்தட் ஒர்க் ஆகும். இதே a = 14 a டாட் அப்பர்னு கொடுத்தா ஒர்க் ஆகுமா? ஏன்றது எதோட ஆப்ஜெக்ட்? இப்போ இன்டிஜரோட ஆப்ஜெக்ட். அப்பர்ன்றது எதோட மெத்தடு? ஸ்ட்ரிங்கோட மெத்தடு. ஸோ அதோட மெத்தட் இதுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஃபங்க்ஷன்றது யூனிவர்சலாக இருக்கும். யூ கேன் லிட்டரலி பாஸ் எனிதிங் ஆர் மெனி திங். பட் மெத்தட்ஸ் அப்படின்றது பர்டிகுலர் கிளாஸுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். ரைட்டுங்களா? இப்போ நான் 14ஐயும் 9,8 சாரி, எப்படி சொல்றது? இங்க 9,8 நான் பாஸ் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஆச்சு. 9,8 ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் ஆகும். பட் இங்க எலோன்ற போது எனக்கு ஒர்க் ஆகுது, 14ன்ற போது ஒர்க் ஆகல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இங்க நம்ம மெத்தடை பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன இருக்கு? கார்னு இருக்கா? ஸோ இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குவோமா? எப்படி ஆப்ஜெக்ட் உருவாக்குறது? car1 = கார். இப்போ கார்ன்றது எதோட ஆப்ஜெக்ட்? car1ன்றது எதோட ஆப்ஜெக்ட்? கார்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். கார்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். ரைட்டா? ஸோ அதோட டேட்டா டைப் நீங்க பார்க்கறதுக்கு டைப் போட்டு பார்க்கலாம் நீங்க. இப்போ car1 டாட் அப்பர் தர முடியுமா? அப்பர் எதோட ஆப்ஜெக்ட்? எதோட மெத்தட்? ஸ்ட்ரிங்கோட மெத்தட். ஒர்க் ஆகுமா? ஆகாது. பட் இதோட மெத்தட்ஸ்லாம் என்ன? இந்த கார்னால என்ன பண்ண முடியும்? இப்போ ஸ்டார்ட் கொடுக்கலாமா? ஸ்டார்ட் ஒர்க் ஆகுமா? ஆகும். ஸ்டாப் தரலாமா? car1 டாட் ஸ்டாப் ஒர்க் ஆகுமா? ஆகும். இதை நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ 2 கிளாஸ் இருக்குங்க. ஓகே,
ஹோமோசேப்பியன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு. ஹோமோசேப்பியன்ஸ்னா யாரு? ஹியூமன் பீயிங்ஸ். டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு. ரைட்டா? இப்போ ஹோமோசேப்பியன்ஸோட ஃபீச்சர்ஸ் அல்லது ஆட்ரிபியூட்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? நேமு, ஏஜ், ஹைட்டு, வெயிட். அதே விஷயங்கள் டாக்ஸுக்கும் இருக்கலாமா? நேமு, ஏஜ், ஹைட்டு, வெயிட் இருக்கலாம். பட் ஹியூமனோட மெத்தட்ஸ் என்ன? ஸோ இதெல்லாம் என்னது நமக்கு? இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ். ஓகே. இப்போ இங்க இருக்கக்கூடிய மெத்தட்ஸ்லாம் என்ன? ஹியூமன் கேன் ஸ்பீக். ஓகே. ஹியூமன் கேன் வாக். டாக் கேன் பார்க். ஓகே. டாக் கேன் வாக். இல்ல பார்க் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இது மெத்தட். டாக்னால என்ன பண்ண முடியும்? பார்க் பண்ண முடியும். பட் டாக்னால ஸ்பீக் பண்ண முடியுமா? இப்போ இதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட்டை உருவாக்குறேன். ஹோமோசேப்பியன்ல ஒரு ஆப்ஜெக்ட்டை உருவாக்குறேன். என்ன ஆப்ஜெக்ட்? நவீன் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்டை உருவாக்குறேன். டாக்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறேன், ஜாக்கி அப்படின்னு. அப்போ நவீன் டாட் ஸ்பீக். நவீனால பேச முடியுமா? முடியும். ஸோ நவீன் கேன் ஸ்பீக். நவீன் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹோமோசேப்பியன். அவனோட மெத்தட் என்ன? ஹோமோசேப்பியனோட மெத்தட்ஸ் என்ன? ஹோமோசேப்பியன்ஸ்னால என்ன பண்ண முடியும்? ஸ்பீக் பண்ண முடியும். நவீன் டாட் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். ஜாக்கி டாட் ஸ்பீக். ஜாக்கி டாட் ஸ்பீக் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. ஏன்னா ஜாக்கின்றது டாக்ஸோட ஆப்ஜெக்ட். டாக்ஸ்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஸ்பீக்ன்றது ஹோமோசேப்பியனோட மெத்தடு. ஒர்க் ஆகாது. பட் ஜாக்கி டாட் பார்க்குன்னு கொடுத்தா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா போடுங்க. நம்ம அதுக்கான ஆன்சரை கொடுக்க ட்ரை பண்ணுவோம். சரி. இப்போ இந்த ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன? மெத்தட்ஸ்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபங்க்ஷனுக்கும் மெத்தட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? செல்ஃப்னா என்ன? வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்? கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, ஆட்ரிபியூட்ஸை நான் சொன்னேன் இல்லையா? ஆட்ரிபியூட்ஸ்ன்றது நேம், ஏஜ், ஹைட், வெயிட் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நேம் இருக்குமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஏஜ், ஹைட், வெயிட் இருக்குமானா இருக்காது. ஸோ அப்போ அந்த அந்த ஆட்ரிபியூட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஹோமோசேப்பியனே வச்சுப்போம். ஹோமோசேப்பியன் அப்படின்றதுல நான் பர்சன் 1 ஒன்று கிரியேட் பண்றேன், பர்சன் 2 கிரியேட் பண்றேன். இவங்களுக்கு 2 பேருக்குமே ஆட்ரிபியூட்ஸ்ன்றது இருக்கும். என்னது? நேமு, ஏஜ், ஹைட், வெயிட்ன்ற ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஆனா இவங்களுக்கு பர்சன் 1க்கு ஒரு செட் ஆஃப் நேம், ஏஜ், ஹைட், வெயிட் இருக்கும். அதே மாதிரி பர்சன் 2க்கு ஒரு செட் ஆஃப் நேம், ஏஜ், ஹைட், வெயிட் இருக்கும். அப்போ அந்த ஆட்ரிபியூட்ஸை உருவாக்குறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கு நமக்கு மேஜிக் மெத்தட் ஒன்று தேவைப்படுது. அதை வந்து நம்ம இனிட்னு சொல்லுவோம். ஓகே. சரி. இப்போ இந்த ஹோமோசேப்பியன் எக்ஸாம்பிள் வச்சே பார்ப்போமா? எப்படி நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் அப்படின்றத? ஸோ இப்போ கிளாஸ் ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்றேன். கிளாஸ் ஹோமோசேப்பியன். இப்போ எப்படி இதுக்கான ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்ன? நேம், ஏஜ், ஹைட், வெயிட். கரெக்டா? இந்த நேம், ஏஜ், ஹைட், வெயிட் நான் யூசர் கிட்ட இருந்து ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணும்போது யூசரே கொடுக்கணும். அதுக்காக நம்ம கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்க போறோம். எப்படி கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்குறது? df ஆஃப். இது ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபங்க்ஷன்றது கிளாஸுக்கு வெளியே இருக்கும். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஓகே. df ஆஃப் init செல்ஃப் கமா நேம் கமா ஏஜ் கமா ஹைட் கமா வெயிட். ஸோ இது என்னன்றது, இந்த செல்ஃப்ன்றது என்னன்னு நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம எப்படி ஒர்க் ஆகுது, இந்த கன்ஸ்ட்ரக்டரை எப்படி உருவாக்குறோன்றதை நான் சொல்கிறேன். செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ், செல்ஃப் டாட் வெயிட் ஈக்குவல் டு வெயிட், செல்ஃப் டாட் height equal to height. ஓகேயா? சரி. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, I have created the constructor. இதுக்குன்னு இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்ன? இப்போதைக்கு பிஎம்ஐயை கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம பிஎம்ஐன்னு ஒன்று உருவாக்கலாமா?
சரி, பிஎம்ஐலாம் அதெல்லாம் கடைசியா வருவோம். இப்போதைக்கு நான் ஒரு கிளாஸ் வித் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் P1 ஈக்குவல் டு P1 எதோட ஆப்ஜெக்ட்? ஹோமோ சேப்பியன்ஸோட ஆப்ஜெக்ட். பட் இந்த தடவை அப்படியே நம்ம கிரியேட் பண்ண போறது கிடையாது. இதுக்கான ஆட்ரிபியூட்ஸை யூசரா நானே உருவாக்க போறேன். இதோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்டீவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து ஏஜ் வந்து ஒரு 30ன்னு தரலாம். ஹைட் வந்து 1.7. அடுத்து லாஸ்டா இருக்குது வெயிட் வந்து ஒரு 70 அப்படின்றத நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னா P1 அப்படின்றது எனக்கு ஒரு ஆப்ஜெக்டா உருவாயிருக்கும். ஓகே, P1 அப்படின்றது எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு ஆப்ஜெக்டா உருவாயிருக்கு. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம புரிஞ்சுப்போம். ஓகே, இந்த இடத்துல நம்ம உருவாக்குன கிளாஸையும் ஆப்ஜெக்டையும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நான் உருவாக்குறேன்னு வச்சுப்போமே. df of sum of a, b அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்றேன்? ரிட்டர்ன் a plus b இருக்கு. இப்போ சம் ஆஃப் 8,4 நான் கொடுக்குறேன். இப்போ இந்த 8 போயிட்டு எதை ரீப்ளேஸ் பண்ணும்? ஏவை ரீப்ளேஸ் பண்ணும். இந்த 4 போய் எதை ரீப்ளேஸ் பண்ணும்? பியை ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ 8 + 4 எனக்கு என்னென்னு வரும்? 12ன்றது ரிசல்ட்டாக வரும். கரெக்டா? ஏன்னா இது 8ஆ மாறும், இது 4ஆ மாறும். ஸோ ரிசல்ட் வந்து எனக்கு 12ஆ வரும். கரெக்டா? அப்போ அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல ஸ்டீவ் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டீவ் போயிட்டு எனக்கு இந்த நேமை ரீப்ளேஸ் பண்ணும். ஸ்டீவ் போய் எதை ரீப்ளேஸ் பண்ணுது? நேமை ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ செல்ஃப் எதுக்கு வரேன்? 30ன்றதை போய் ரீப்ளேஸ் பண்ணுது, ஏஜை ரீப்ளேஸ் பண்ணும். 1.7 எதை ரீப்ளேஸ் பண்ணும்? ஹைட்டை ரீப்ளேஸ் பண்ணும். 70 எதை ரீப்ளேஸ் பண்ணும்? வெயிட்டை ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ இந்த செல்ஃப்ன்றது எதை உள்ள வாங்கிக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்டோட பெயரை. அப்போ P1 போயிட்டு எதை ரீப்ளேஸ் பண்ணும்? செல்ஃபை ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் ஆகும்? ஸோ P1 இந்த P1 போயிட்டு செல்ஃபை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா எங்கெங்கெல்லாம் செல்ஃப் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு என்ன வந்துடும்? P1 வந்துடும். அப்போ P1.name ஈக்குவல் டு என்ன வரப்போகுது? ஸ்டீவன் வரப்போகுது. P1.age ஈக்குவல் டு என்ன வரும்? 30ன்னு வரும். P1.weight ஈக்குவல் டு என்ன வரும்? 70 வரும். மாற்றி கொடுத்துருக்கேன் இல்லையா ஆர்டர், அதனால P1.height என்ன? 1.7 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு உருவாயிடும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இப்போ இது ஒரு ஆப்ஜெக்டா உருவாயிருச்சு. இப்போ அதே மாதிரி P2 ஈக்குவல் டு ஹோமோசேப்பியன் ஜாக்கி 28 சம்திங் 1.69, 18 நான் கொடுக்குறேன்னா ஜாக்கி போயிட்டு P2.name ஈக்குவல் டு ஜாக்கி, P2.age ஈக்குவல் டு 28, P2.weight ஈக்குவல் டு 1.69, சாரி P2.weight வந்து 80யா, P2.height ஈக்குவல் டு 1.69 இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களால் ரேம்ல எக்கச்சக்கமான ஆப்ஜெக்ட்ஸை உருவாக்க முடியும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ரீயூஸும் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டக்குன்னு எனக்கு P1ஓட பேர் தெரியணும்னு வைங்களேன், நான் என்ன பண்ணுவேன்? P1.nameன்னு கொடுப்பேன். P1.name வந்துருச்சா ஸ்டீவனு? இதை மாற்ற முடியுமா என்னால்? லிட்டரலாக நீங்கள் மாற்றலாம் வெளியவே. இப்படி P1.name ஈக்குவல் டு ஸ்டீவுக்கு பதிலாக என்னன்னு தரலாம்? ஜாக்கின்னு தரேன். மாறிடுச்சா? அப்போ செல்ஃப்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்றது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குன்னு வேற வேற ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், வேற வேற பெயர்கள் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதை உருவாக்குறதுக்கு கன்ஸ்ட்ரக்டார் இருக்கு. ரைட்டா? பட் செல்ஃப்ன்றது எதுக்காக இருக்கு? அந்த ஆப்ஜெக்டோட பெயரை உள்ள வாங்கிக்கிறதுக்காக. இப்போ P1 அப்படின்றது செல்ஃபை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ தட் we are going to get a new object. ரைட்டா? அந்த மாதிரி பல ஆப்ஜெக்ட்களை உருவாக்க முடியும். இது கூடவே you can create a method. இங்கே தான் ரீயூசபிலிட்டின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ பிஎம்ஐ அப்படின்னு நான் கொடுக்குறேன். பிஎம்ஐக்குள்ளேயும் செல்ஃப் இருக்கணும். ஓகே, பிஎம்ஐ எப்படி கிரியேட் பண்றது? பிஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் வெயிட் டிவைடட் பை செல்ஃப் டாட் ஹைட் இன்டு 2. ஸோ return round off BMI. round offனா என்ன? ரவுண்ட் ஆஃப்னா எனக்கு 2 டெசிமல் டிஜிட்ஸை கொடு அப்படின்னு சொல்கிறேன். டிவிஷன் பண்ணும்போது நிறைய டெசிமல் டிஜிட்ஸ் வரும் இல்லையா? அதில் 2 கொடுன்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எங்கிட்ட கிளாஸ் இருக்குது, கிளாஸு கூட கன்ஸ்ட்ரக்டார் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டார் இதுக்கு இன்ஃபர்மேஷனாக வாங்கி ஆட்ரிபியூட்ஸை வாங்கிக்கிறதுக்கு. அதே மாதிரி எங்கிட்ட என்ன இருக்குது? ஒரு மெத்தட் இருக்குது. மெத்தட்ன்றது இட் கோயிங் டு டூ சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஏதாவது ஒரு கேல்குலேஷனோ ஏதாவது நமக்கு பண்ணோம். இப்போ P1 இருக்கா? P1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ P1ஓட BMI என்னன்னு எனக்கு தெரியணும்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களால் பார்த்துட முடியும். பிஎம்ஐ அவ்வளோதான், சிம்பிள்.
24.22 வந்துச்சு. அது எப்படி ஒர்க் ஆச்சு? இந்த P1 போயிட்டு இந்த செல்ஃபை ரீப்ளேஸ் பண்ணோம். அப்ப P1ஓட வெயிட்ட P1ஓட ஹைட் கூட ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணோம்னா என்னன்றத சொல்லிடுச்சு. இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஜெக்ட்ஸை நீங்க உருவாக்கிக்கலாம். P1ல இருந்து P1000 வரையும் நீங்க உருவாக்கிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு BMI வேணும்னா டக்குன்னு P1000.BMIன்னு கொடுத்தீங்கன்னா P1000ன்ற ஆப்ஜெக்டோட BMIன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப சிம்பிள். ரீயூஸ் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ஒரு கோட்டட் கான்செப்ட். ரைட்டுங்களா? நீங்க எக்கச்சக்கமான விஷயங்களை உங்களால ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? சரி. ஸோ இதுக்குன்னு ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளை பார்ப்போமா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன்? ஒரு கிளாஸ் உருவாக்குறேன். கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ இதோட ஸ்கூலோட பேரை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸ்கூல் ஈக்குவல் டு கோட் யுவர் ஃபியூச்சர் ஸ்கூல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. கோட் யுவர் ஃபியூச்சர் ஸ்கூல் கொடுக்குறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை வாங்கணும். அதுக்கு நமக்கு என்ன தேவை? வி நீட் அ கன்ஸ்ட்ரக்டர். நான் இங்கே என்ன பண்ணலாம்? இங்கே ஆட்ரிபியூட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கன்ஸ்ட்ரக்டரை உருவாக்குறேன். கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கும்? df of _ init _ self கம்மா என்னென்னலாம் தேவை? ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷனை வாங்கணும். அப்போ என்ன தேவை? நேமு, ஏஜ், அப்புறம் என்ன தேவை? எனக்கு மார்க்ஸ் தேவை. கரெக்டா? ஸோ அப்போ இது எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறது? செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், அடுத்து செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ், அப்புறம் செல்ஃப் டாட் மார்க்ஸ் ஈக்குவல் டு மார்க்ஸ்ன்னு சொல்லி நான் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கிட்டேன். கரெக்டா? சரி. இப்போ மார்க்ஸை வச்சு நான் வந்து இவங்க பாஸா ஃபெயிலானு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டைப் எவ்ரிதிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பேஸ்ட் இட். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது என்ன பண்ணோம்? ரிசல்ட்னு ஒரு மெத்தடு, இதுக்குள்ள செல்ஃப் தான் இருக்கும். இப்போ அந்த மார்க்கு கிரேட்டர் தென் 50 இருந்தால் எனக்கு பாஸ்ன்னு வரும், இல்லைன்னா ஃபெயிலுன்னு வரும். ஓகே. சரி. இது கூடவே நான் இன்னும் சில விஷயங்களை மெத்தட்ஸாக உருவாக்க நினைக்கிறேன். இந்த மெத்தட்ஸ்லாம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் எதுக்காக அப்படின்னா, டிஸ்பிளே பண்ணோம். ஸ்டூடெண்ட்டோட நேமு, அவங்களோட ஏஜ், அவங்களோட மார்க் என்னன்றதை டிஸ்பிளே பண்ணோம். இது ஓகே. செல்ஃப்ன்றது என்னது? நான் ஆல்ரெடி சொன்னேன். செல்ஃப்ன்றது எதை உள்ள வாங்கிக்கும்? ஆப்ஜெக்டோட பெயரை உள்ள வாங்கிக்கும். இந்த இடத்துல ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது அதோட ஆட்ரிபியூட்ஸும் சேர்ந்து கிரியேட் ஆகும். அது கன்ஸ்ட்ரக்டர். கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? அவன் பாஸ் ஆஃப் ஃபெயிலானு கண்டுபிடிக்கிறோம். அவனோட டேட்டாவை இங்க பாக்குறோம். இப்போ டிஸ்பிளே ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒன்னு கொடுத்தா ஸ்டூடெண்டோட நேம் என்ன, ஏஜ் என்ன, மார்க் என்னன்னு இங்க காட்டும். ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல 90க்கு மேல இருந்தா A+, 75க்கு மேல இருந்தா A, 60க்கு மேல இருந்தா B, 50க்கு மேல இருந்தா C, இதுல எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபெயில் அப்படின்னு Fன்ற கிரேட் எனக்கு வேணும்னு நான் சொல்றேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு குறிப்பிட்ட 3 ஸ்டூடெண்ட்ஸை நான் உருவாக்குறேன். 3 ஸ்டூடெண்ட்ஸை we are just going to create. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கா? இதுதான் நம்மளோட ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்குன்னு 3 இன்ஸ்டன்ஸை உருவாக்குறேன். 3 இன்ஸ்டன்ஸ் என்னென்ன? பிரியா, ரவி, குமார்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் 3 டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகே. இப்போ நம்ம உருவாக்கின மெத்தட்ஸை நம்ம பார்க்க போறோம். இப்போ ஸ்டூடெண்ட் 1ஓட ரிசல்ட்டை பார்க்கணும். ஸ்டூடெண்ட் 1 டாட் ஓகே, அவங்க பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு பார்த்துருவோமா? ரிசல்ட் என்ன? ரவின்றவர் பாஸு. ஓகே. குமார் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு பார்த்துருவோமா? S3 டாட் ரிசல்ட். குமார் வந்து ஃபெயில். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் இப்படி ப்ராசஸ் பண்ண முடியாது, ஈஸியாக ஒர்க் ஆகாது. நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக தான் ப்ராசஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதே மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ த கிரேட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ S1 டாட் கிரேடுன்னு கொடுப்போமா? S2ஓட கிரேடு பார்க்கலாம். S2 டாட் கிரேட் கிரேட் என்ன? 78 A. 75க்கு மேலே இருந்தால் A. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஈஸிலி ஆக்சஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸஸ். ஸோ இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அப்போது இந்த எபிசோடை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, கிளாஸ்னா என்ன? வாட் இஸ் கிளாஸ்? கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம், அல்லது டெம்ப்ளேட்னு சொல்லலாம். ஓகேயா? ஒரு கார் கம்பெனி ஒரு ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்கினாதான் பல காருகளை உருவாக்க முடியும். அதே மாதிரி இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது என்ன? இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு உருவாக்கக்கூடிய
விஷயங்கள தான். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்றோம். ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது என்ன? ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ். உதாரணத்துக்கு ஹோமோசேப்பியன்ஸுக்கு நேம், ஏஜ், ஹைட், வெயிட்ன்றது கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃப்ரூட்ஸுக்கு கலரு, டேஸ்ட், டெக்ஸ்சர் இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ். மெத்தட்ஸ்னா என்ன? மெத்தட்ஸ்னா அதனால என்ன பண்ண முடியும்? ஹோமோசேப்பியனால என்ன பண்ண முடியும்? ஹியூமன்ஸ்னால என்ன பண்ண முடியும்? தூங்க முடியும், சாப்பிட முடியும், பேச முடியும். அதே மாதிரி டாக்ஸ்னால என்ன பண்ண முடியும்? பார்க் பண்ண முடியும். மனுஷனால பார்க் பண்ண முடியாது, டாக்னால ஸ்பீக் பண்ண முடியாது. வேற வேற கிளாஸோட மெத்தட்ஸை வேற வேற கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்னால பயன்படுத்த முடியாது. ஃபங்க்ஷன்ஸ் இன்சைட் த கிளாஸ். ஓகேயா? ஸோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டரை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு இனிட் அப்படின்ற மேஜிக்கல் மெத்தட் தேவைப்படும். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி செல்ஃப்னா என்ன? செல்ஃப் அப்படின்றது இது மேஜிக்கல் மெத்தட். ஸோ செல்ஃப்ன்றது என்ன? இட்ஸ் ரெஃபர்ஸ் ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஒர்க்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ஊப்ஸ் கான்செப்ட்டுக்குன்னு சில பில்லர்ஸ் இருக்கு. என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல, நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம விளக்கமா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எதுவும் கேள்விகள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா சொல்லலாம். தேங்க்யூ. பாய்.